behalf of our NSS team, I heartily welcomes our Honorable Dean Dr. R. Arlarson and our NSS Program Officer Dr. R. Narayanan and our faculty coordinators Mr. A. Madanagopal, Mr. G. Kilivalavan and Mrs. V. Bharati, trainer of Heartfulness Meditation Center, and all participants in this platform. Last but not least, my dear volunteers, pillars of our NSS unit, welcome you all with immense pleasure and hope you all are well and good. From 2015, every year June 21st is observed as International Day of Yoga. This year, due to pandemic condition, our UCA NSS unit, collaboration with Heartfulness Meditation Center, planned an initiative of online session on meditation. By that, we all are united here for yoga. Yoga for unity, community, and humane. Once again, welcome you all, and the session will be taken over by Mrs. V. Bharati, ma'am. Ma'am, you can take over the section, ma'am. Thank you, brother. Good evening to all. I am heartily welcome you all for the virtual Yoga Day celebration. And first of all, I thanks to the NSS team and the organizers to give an opportunity to conduct this program. Today we are going to know about the meditation. What is meditation? Benefits of meditation and how it will help to our life. Now, what is meditation? Slides. So, in this heartfulness, we're going to see about the relaxation and meditation technique. Now, meditation is an inner peace. Inner peace is more important than all the riches in the world. So, nowadays, இப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய நார்மல் லைஃப்ல நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வெளியில எல்லா ஒர்க்கும் நடக்குது. பட் ஆனா நமக்குள்ள ஒரு வித பீஸ் கிடையாது. வெளியில நம்ம அமைதியா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நமக்குள்ள உள்ள ஏதாவது ஒரு தாட்ஸ் ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இன்னர் பீஸ் நமக்குள்ள அமைதியா இருந்தாதான் நம்மளால முழுமையா செயல்பட முடியும். ஸோ இன்னர் பீஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Next. Now, what is meditation? So, meditation, uses of meditation. So, meditation is sound, object, visualization, the breath, movement, and attention itself. So, அதனால மெடிடேஷனால எனக்கு நம்ம என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம மெடிடேஷன் பண்ண நமக்குள்ள இருக்க பிரீத்திங்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். நம்ம எப்படி அந்த காலத்துல பார்த்தோம்னா நம்ம யோகிகள்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஆயிரக்கணக்கான வருஷம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க மோஸ்ட்லி மெடிடேஷன்ல இருப்பாங்க. அப்ப நம்மளோட பிரீத்திங் லெவல் கம்மியாகும். அவங்க மெடிடேஷன்ல இருக்காச்சு. நம்ம பர்த்ல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இவ்வளவு பிரீத்திங் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 பிரீத்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப் லாங் நம்ம விழிப்புணர்வுல இருந்தோம்னா அந்த பிரீத்திங் நமக்கு லெஸ் ஆயிட்டே இருக்கும். நம்ம மெடிடேஷன்ல இருக்க நம்ம பிரீத்திங் லெவல் நமக்கு சேவ் ஆகுது. அந்த காலத்துல ரிஷிகள் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்ததுக்கான ஒரு சின்ன கூட்டு என்னன்னா, அவங்களுடைய பிரீத்திங் லெவல் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது அவங்க 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வாழறதுக்கான ஒரு இது இருந்து. ஸோ நம்ம மெடிடேஷன் பண்றச்ச நம்ம இன்னர்ல போக போக நம்ம பிரீத் பண்றோமா இல்லையான்ற ஒரு இது கூட நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய காமான ஒரு இது வரும். நெக்ஸ்ட். ஸோ வை மெடிடேஷன்? ஸோ இப்ப இங்க இருக்க நார்மல் லைஃப்ல பார்த்தோம்னா நமக்கு மெடிடேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப நவடேஸ் இப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப்ல ஓவர் ஸ்ட்ரெஸ், நிறைய தாட்ஸ். நம்ம இப்போ ஒரு வெளியில போறோம், நம்மளால ஒரு ரிலாக்ஸா இருக்கவே முடியாது. நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம், ஒர்க் பண்றோம், இல்ல ஸ்கூலுக்கு போறோம், நிறைய ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்க அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்றதுக்கு நமக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட்.
ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா மெடிடேஷன்ல நிறைய இருக்கு. மேக்ஸ் யூ மோர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நமக்கு வந்து மோஸ்ட்லி இல்ல, நிறைய பேர் கிட்ட இல்லாத ஒரு ஆட்டிடியூட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிடையாது. நம்ம ஏதோ இப்போ படிக்க போறோம், எடுத்தோடனே இது நம்மளால முடியுமா, நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு நமக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் உருவாகும். ஸோ நம்ம மெடிடேட் பண்ண நமக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வி கேன் டூ, நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மத்தவங்க கிட்ட பேசச்ச கூட பார்த்தோம்னா, ஓ நீங்க உன்னால முடியும், நீ செய்யலாம் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்தச்ச நம்ம ஆப்போசிட் பர்சன் நெகட்டிவா இருந்தாலும் நம்ம சொல்ற வார்த்தைகளால அவங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வந்து ரீச் ஆகும். சோ நம்மளுக்கு நிறைய வந்து அப்சர்வேஷன் பவர் வரும். நெக்ஸ்ட் நம்ம எது இருந்தாலும் வந்து இட்ஸ் ஓகே, இது கரெக்ட், இதை பண்ணலாம் பண்ண வேண்டான்றதுக்கான ஒரு ஷார்ப்னஸ் நமக்குள்ள வந்து உருவாகும். நம்ம எனர்ஜி லெவல், ஸோ நம்ம எல்லாம் மென்டலா ஃபுல்லாவே பார்த்தோம்னா ஒரு பர்ஃபெக்டான பர்சனா வந்து நம்ம ஆப்போசிட் பர்சனுக்கே நமக்கு தெரியும், ஓ இவங்க கிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்கு, இவங்க ஆக்டிவிட்டிஸ்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எது ஒண்ணுமே வந்து சென்சிட்டிவ் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ நம்ம உடலாலையும் சரி மனதாலையும் சரி ஹெல்த்தியா இருக்க யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நல்வரவு. அன்புள்ள கல்வியாளர்களே மற்றும் மாணவர்களே, என் இதயபூர்வ வணக்கம். இதய நிறைவு வாழ்வின் உள் உறைந்திருக்கும் ஆற்றல் வளத்தை அனுபவித்து உணர்தல் என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 16 வாரங்கள் கொண்ட தனித்திறன்களும் பயிற்சிகளும் அடங்கிய ஒரு தொகுப்பினை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அது கல்வியிலும் தொழிலிலும் நீங்கள் தலை சிறந்து விளங்க உங்களுக்கு உதவும். மேலும் மிகவும் திருப்திகரமானதும் நிறைவானதுமான ஒரு விதத்தில் வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு அது உதவும். மேம்பட்ட விதத்தில் மனதை ஒருமுகப்படுத்துவதையும் திறம்பட மன அழுத்தத்தினை கையாள்வதையும் சமநிலையுடன் வாழ்வதையும் அது சாத்தியமாக்குகிறது. கல்லூரியில் உங்கள் நேரத்தின் மீதான அதன் தாக்கத்தினை பின்வருமாறு கற்பனை செய்து பாருங்கள். உங்களால் உணர்ச்சிகளை அடக்கி ஆள முடிகிறது, தெளிவான முடிவுகளை மேற்கொள்ள முடிகிறது, திறம்பட பரஸ்பரம் தொடர்பு கொள்ள முடிகிறது, கைவசமுள்ள பணிகளின் மீது கவனத்தை குவித்து அவற்றை குறைவான நேரத்தில் திறம்பட செய்ய முடிகிறது. அதன் பலனாக ஓய்வெடுக்கவும் வாழ்க்கையை அனுபவித்து மகிழவும் கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது. அது அனைத்தையும் மாற்றவல்லது. இந்த நோக்கத்திற்காக உங்களது நாளை மெருகேற்றுவதற்கென வடிவமைக்கப்பட்டுள்ள ஓய்வு நிலை பயிற்சி, தியானம், சுத்திகரிப்பு மற்றும் இணைப்பிலிருத்தல் ஆகிய 4 எளிமையான இதய நிறைவு பயிற்சிகளை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருவோம். ஓய்வு பெற நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையின் மிக பெரும் வெகுமதிகளில் ஒன்றை உங்களுக்கு நீங்களே வழங்குகிறீர்கள். பின்னர் அதை மற்றவர்களுடனும் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தியானம் செய்ய கற்றுக்கொள்வது மற்றொரு வெகுமதியாகும். இதய நிறைவின் பயனாக வெகுமதிக்கு மேல் வெகுமதியாக உங்களுக்கு நீங்களே வழங்கிக் கொண்டு பிறருக்கு உதவுவதையும் உள்ளடக்கிய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் மேலும் வல்லமை படைத்தவர்களாக ஆகிறீர்கள். எதிர்காலம் என்பது இந்தியாவின் இளைஞர்களே. உங்களுக்கும் உங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எவ்விதமானதொரு எதிர்காலத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள்? அதற்கு நீங்கள் எவ்வாறு பங்களிப்பீர்கள்? இதய நிறைவு வாழ்வின் உள் உறைந்திருக்கும் ஆற்றல் வளத்தை அனுபவித்து உணர்தல், அதாவது ஹெல்த், ஹார்ட்ஃபுல்னஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் பொட்டென்ஷியல் என்னும் இந்த பயிற்சியில் நீங்கள் ஒரு மேம்பட்ட மனிதராக ஆவதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொருவரிடமும் ஒரு நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தவும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் சில சாதனங்களை வழங்குகிறோம். அனைத்தும் சிறப்பாக நிகழட்டும். திரு கமலேஷ் டி பட்டேல். இந்த
நிகழ்ச்சி சரியான மற்றும் பொருத்தமான கருத்துக்களை தூண்டுவதற்கும் தெளிவான சிந்திக்கும் செயல்முறையை பெறுவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் முடிவில் நீங்கள் உலகத்தை எதிர்கொள்வதற்கும் நாடு மற்றும் மனித குலத்தின் நல்வாழ்வுக்கு பெருமளவில் பங்களிக்கவும் நன்கு தயாராய் இருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியின் விவரங்களை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். இந்த வகையில் இது முதல் நிகழ்ச்சியாகும். இப்போது மேலும் தாமதமின்றி தொடங்குவோம். இந்த ஹெல்ப் திட்டம் என்பது உங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட 16 வார சான்றிதழ் திட்டமாகும். இது திறன்கள் மற்றும் கருவிகள் என்ற அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது. திறன்கள் அதாவது ஸ்கில்ஸ் வாழ்க்கை மற்றும் வாழ்வியல் தொடர்பானது. அவை உங்கள் வயதினருக்கு ஏற்றது மற்றும் பொருத்தமானது. இந்த திறன்கள் உங்கள் கல்லூரியில் சவால்களை எதிர்கொள்ளவும் உங்கள் படிப்பு மற்றும் தேர்வுகளிலும் உதவும். மேலும் நீங்கள் வேலைக்கு சென்று முன்னேறும் போது இது உங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்க உதவுகிறது. இந்த சிறந்த நாட்டின் பொறுப்பான குடிமகனாக ஆவதற்கும் உதவுகிறது. உத்திகள் அதாவது டூல்ஸ் உங்களை சிறந்த நபராக உருவாக்கும். உத்திகள் உங்கள் உண்மையான திறனை உணர உதவும். ஹார்ட்ஃபுல்னஸ் உத்திகள் திறன்மிக்க பலன்மிக்க எளிமையான தியான முறைகளாகும். பலர் அதன் பலனையும் மற்றும் செயல்திறனையும் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த நடைமுறை அணுகுமுறையை நீங்கள் பாராட்டுவீர்கள் என்றும் நீங்கள் முறையாக பயிற்சி செய்யும் போது அது உங்களிடம் கொண்டு வரும் நுட்பமான மாற்றங்களை அனுபவிப்பீர்கள் என்பதிலும் நாங்கள் உறுதியாக உள்ளோம். இப்போது இந்த நிகழ்ச்சியை பற்றி பார்த்தோம். நீங்கள் எதுவும் கூற விரும்பினால் கூறலாம். அனைவரும் பங்கெடுக்கும் வகையில் நிகழ்ச்சி இருக்கட்டும். இப்போது ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? இது மிகவும் எளிது. நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் ஓரிரு வார்த்தைகளில் பதில் சொல்ல வேண்டும். இந்த விளையாட்டை தொடங்குவதற்கு முன் சில அடிப்படை விதிகளை அமைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் பேசினால் என்னால் கவனிக்க முடியாது. ஆகையால் கைகளை உயர்த்தி உங்கள் முறைக்கு காத்திருந்து பிறகு பதில் சொல்லவும். உங்கள் புரிதலுக்கு நன்றி. கேள்வி: இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் தலைப்பை பகிர்ந்து கொள்ளவும். 10 பதில்களை எடுத்துக்கொள்கிறேன். தயவு செய்து உங்கள் பதில்களை அளிக்கவும். மிக்க நன்றி. நீங்கள் மிகவும் முக்கியமானதாக நினைத்த வேறு தலைப்பு எதுவும் விடுபட்டு போனதா? இன்னும் 5 பதில்களை எடுத்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தலைப்புகளை ஆராயுங்கள். இப்போது இந்த 16 வார அமர்வுகளில் விவாதிக்கப்படும் தலைப்புகளை பார்க்கலாம். இவை உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல இருக்கிறதென்று நம்புகிறேன். நாம் பல்வேறு தலைப்புகளை இந்த 16 வார காலப்பகுதியில் உள்ளடக்கியுள்ளோம். தலைப்புகளின் பட்டியல் உங்கள் பார்வைக்காக காட்டப்பட்டுள்ளது. லட்சியங்கள் மற்றும் பேரார்வங்கள், எண்ணத்தின் சக்தி, எனது வலிமை, தன்னம்பிக்கையை வளர்த்தல், மன அழுத்தத்தை வெல்வது, நேரத்தை நிர்வகிப்பது, ஆரோக்கியமான பழக்கவழக்கம், ஆரோக்கியமான உறவுகள், நெறிமுறைகள் மற்றும் மனித மதிப்பீடுகள், முடிவெடுக்கும்
திறன்கள். முரண்பாடுகளை சரி செய்தல், தடைகளை கடந்து செல்வது, பேச்சுத்திறன், தலைமை பண்புகள், உடல் நலம், சுகாதாரம் மற்றும் அக்கறை பகிர்வு. அமர்வுகள் அனைவரும் பங்கேற்கும் விதமாகவும் வேடிக்கை நிறைந்ததாகவும் இருக்கும். இது விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோடு நடைமுறைக்கேற்றதாகவும் இருக்கும். நீங்கள் யதார்த்த வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய நடைமுறை குறிப்புகளை கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஈடுபடு மற்றும் ஆராய்ந்தறி. மகிழ்ச்சியாக திறந்த மனதுடன் சுறுசுறுப்புடன் பங்கேற்கவும். தலைப்பினை ஆராயுங்கள். மற்றவர்களையும் பங்கேற்க அனுமதியுங்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை கவனியுங்கள், மதிப்பு கொடுங்கள். சேர்ந்து கூட்டாக கற்றுக்கொள்ள இது மிகவும் உதவுகிறது. திறந்த மனதுடன் உங்கள் இதயத்திலிருந்து பேசவும், உண்மையை பேசவும். இது உங்களை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ள உதவும். மாற்றத்திற்கான துணிச்சல். இந்த திட்டத்தின் நோக்கம் மாற்றமாகும். ஒரு மலரை போல இயற்கையாக மலர வேண்டும். அது ஒரு மொட்டிலிருந்து பூ மலர்வதைப் போல இயல்பாக இருக்க வேண்டும். மாற்றம் முதலில் கடினமாக இருக்கலாம். நாம் சைக்கிள் ஓட்ட கற்பதை எடுத்துக்கொள்வோம். தொடக்கத்தில் நாம் சமநிலையை அடைய முடியாது. எனவே நாம் கீழே விழுகிறோம். அது கடினமாக உள்ளது. தொடர்ந்து நாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது சமநிலையை பெறுகிறோம். அடுத்த சவால், நம் ஆடை சங்கிலியில் மாட்டிக்கொள்கிறது, குளறுபடியாகிறது. மாற்றம் நடுவில் குழப்பமானதாக இருக்கலாம். ஆனால் நாம் ஓட்ட கற்றுக்கொண்ட பின் சைக்கிள் ஓட்டுதல் இயல்பாகிவிடும். நாம் அதை அனுபவித்து மகிழ்கிறோம். கடினமான மற்றும் குழப்பமான நிலைகளை நாம் கடக்காமல் இருந்தால் இந்த மகிழ்ச்சியான நிலைக்கு வந்திருக்க முடியாது. எனவே மாற்றம் முடிவில் அழகாக இருக்கிறது. மாற்றம் முதலில் கடினமானது, நடுவில் குழப்பமானது மற்றும் இறுதியில் அழகானது. மாற்றத்திற்கான தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் தாக்கம் உங்கள் சிந்தனையிலும் மற்றும் நீங்கள் சூழ்நிலைகளை அணுகும் விதத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இது சிந்தனையில் தெளிவையும் செயலில் பக்குவத்தையும் மற்றவர்கள் மீது உண்மையான அக்கறையையும் கொண்டு வரும் என நம்புகிறோம். இது நம்மை மேம்படுத்தி சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒத்துணர்வு கொண்ட தலைவராக மாற உங்களுக்கு உதவும். தேசிய மற்றும் மனித வளர்ச்சிக்கு பங்களிக்கும். சிறந்த எதிர்காலத்திற்காக நீங்கள் மாற்றமாக இருங்கள் மற்றும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அது நடக்கட்டும். இப்ப இந்த வீடியோ மூலியமா நமக்கு நிறைய மெசேஜஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளவுதான் நம்ம ஓரலா சொன்னாலும் நம்ம வந்து விஷுவலா பாக்குறச்ச நமக்கு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆயிருக்கு. இது வந்து மெடிடேஷன்ன்றது இப்ப மட்டும் இல்லாம நமக்கு லைஃப் லாங், நம்ம இப்ப ஸ்டடீஸ்ல இருக்கோம், இந்த ஸ்டடீஸ்ல இருந்து நெக்ஸ்ட் வேற லெவலுக்கு போறதுக்கு, சோ நம்ம லைஃபுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பர்த் டெத் வரைக்கும் நமக்கு வந்து இந்த மெடிடேஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்றது இந்த வீடியோ மூலமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நெக்ஸ்ட், ரெஸ்பான்ஸ் டு எவ்ரி கால் தட் எக்ஸிஸ்ட் யுவர் ஸ்பிரிட். சோ ரெஸ்பான்ஸ் நம்ம எல்லாம் கால்ஸ்ன்னு சொல்றோம். கால்ஸ்னா நம்ம என்ன நினைப்போம், நமக்கு யாராவது அவுட்டர்ல இருந்து நம்ம பேசினாங்கன்னா இல்ல நம்ம கால் வந்தா அதுதான் நம்ம கால்னு நினைக்கிறோம். பட் ஆனா நமக்கு இன்னர்ல இருந்து ஒரு கால் வரும். ஆனா நம்ம இன்னர் கால் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எந்த அளவுக்கு சைலண்டா இருக்கோமோ அப்ப மட்டும் தான் நமக்கு அந்த இன்னர் உடைய கால் உடைய ஸ்பீச் வந்து நம்மளால கேட்க முடியும். சோ நிறைய பேர் நம்ம வந்து ஏன் மைண்ட் கேட்ட
வேலை செய்யக்கூடாது, ஹார்ட்டை கேட்டு ஒர்க் பண்ணணும்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம மைண்ட் வந்து ஈஸியா பார்க்கறத அப்சர்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிடும். பட் ஹார்ட் மட்டும் தான் நமக்கு வந்து எது சரி எது தவறுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நமக்கு, ஸோ நம்ம வந்து அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். நம்ம தாட்ஸ் இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து தாட்ஸை பத்தி, ஸோ நம்ம தாட்ஸ் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, நம்ம தாட்ஸ் உடைய பவர்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸோ இதுக்கெல் So our thoughts has an important and develop as much as our acts. So நம்ம தாட்ஸ்க்கு வந்து பவர் அதிகமா இருக்கு. நம்மளே நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு யாரையா நினைச்சிட்டே இருப்போம். அவங்க திடீர்னு வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஜஸ்ட் உன்னை நினைச்சிட்டு இருந்தா நீ வந்துட்ட அப்படி. ஸோ அப்ப நம்ம தாட்ஸ்க்கு எவ்வளவு பவர்ன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் ஆனா நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் தாட்ஸ்க்காக நிறைய நம்ம வந்து அதுக்கான அட்டென்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த தாட்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் டு எப்படி பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்றது அப்படின்றதுக்காக தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இஃப் யூ ஹேப்பன் தெம் டு டிப் டுவர்ட்ஸ் த ராங் சைட் யூ ஷுட் ரிஃப்ளெக்ட் த சிட்டிங். ஸோ நம்ம வந்து நம்ம தாட்ஸ் வச்சு நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணறோம் அப்படின்றத வச்சுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்ப நான் வந்து ஓகே ரைட்ன்றது ஒரு ராங் திங்க கூட செலக்ட் பண்ணேன்னா அப்போ வந்து அது ரிஃப்ளெக்ஷன் வந்து ராங்கா தான் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து மேனேஜ் பண்ணணும், நம்மள வந்து ஓகே நம்ம பண்றது கரெக்ட், வில் தஸ் மேனேஜ் த்ரூ எ கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் டு கண்ட்ரோல் அவர் செல்ஃப். ஸோ நம்மளே கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம தாட்ஸ்ல இருந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்லி த்ரூ மெடிடேஷன். நெக்ஸ்ட் ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து நம்ம ஹார்ட்டை வந்து லிசன் பண்ணணும். வி ஷுட் லிசன் அவர் ஹார்ட். We need not to do an elaborate mental process to making choice. We always know what is right. So நம்ம வந்து எப்பவுமே மைண்டை கேட்டு ஒர்க் பண்றதை விட நம்ம ஹார்ட்டை கேட்டு ஒர்க் பண்ணோம்னா அந்த ஒர்க்கும் சக்சஸா இருக்கும். ஸோ அதுக்கான இது பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சக்சஸா இருக்கும். ஸோ இப்ப நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்னன்னு பார்த்தோம்னா மெடிடேஷன் வித் டிரான்ஸ்மிஷன். ஸோ நம்ம எடுத்தோன்னே மெடிடேஷன் பண்றதுக்கு பதில் இப்போ வந்து ரிலாக்ஸேஷனா இப்ப நம்ம நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் தாட்ஸ்னா நிறைய நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ண போறோம். எப்படி ரிலாக்ஸ் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா நான் கொடுக்குற கமெண்ட்ஸை வந்து உங்க மைண்டை மட்டும் அங்க கொண்டு போங்க, நான் சொல்றச்ச உங்க கவனத்தை மட்டும் அங்க கொண்டு போங்க. நம்ம அப்புறமா ஃபியூ மினிட்ஸ் மெடிடேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நல்லா கம்ஃபர்டபுளா சிட் பண்ணிக்கோங்க. Close your eyes gently. உங்கள் கவனத்தை கால் கெட்டவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். அங்குள்ள தசைகள் தளர்வடைந்து ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை குதிகாலுக்கு கொண்டு செல்லுங்கள். அங்குள்ள தசைகள் தளர்வடைந்து ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை முட்டி பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள். அங்குள்ள தசைகள் தளர்வடைந்து ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை தொடை பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள். அங்குள்ள தசைகள் தளர்வடைந்து ஓய்வாக இருப்பதை உணருங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை உட்காரும் இடம் மற்றும் இடுப்பு பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள். அங்குள்ள தசைகள் தளர்வடைந்து ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை முதுகு பக்கம் கொண்டு செல்லுங்கள். உங்கள் முதுகு பகுதி
முழுவதுமாக ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை கைப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் கைகளில் உள்ள விரல்கள், மேல் மற்றும் உள்புறத்தில் உள்ள தசைகள் அனைத்தும் தளர்வடைந்து ஓய்வாக இருப்பதை உணருங்கள். சற்று உங்கள் கவனத்தை தோல் மற்றும் கழுத்து பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள். அங்குள்ள தசைகள் தளர்வடைந்து ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை முகம் பக்கம் கொண்டு செல்லுங்கள். உங்கள் முகத்தில் உள்ள கண், காது, மூக்கு, செவி, தாடை மற்றும் அனைத்து உறுப்புகளிலும் தளர்வடைந்து ஓய்வா இருப்பதை உணருங்கள். சற்று உங்கள் கவனத்தை தலைப்பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் தலைப்பகுதி முழுவதுமாக ஓய்வாக இருப்பதை உணருங்கள். உங்கள் கவனத்தை இதயத்திற்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் இதயத்தில் அன்பும் பக்தியும் இருக்கும் வரை உங்கள் இதயத்தில் தெய்வீக ஒளி இருப்பதாக பாவித்து தியானத்தை தொடங்குங்கள். Please start meditation. That's all. Please open your eyes gently. Next. So நம்ம மைண்ட் பார்த்தோம்னா மெடிடேஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, மெடிடேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளே இப்போ அந்த இதுல பார்க்கலாம். ஸோ நம்ம அதுல இருக்க பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் தாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவரா இருக்கும். மெடிடேட் பண்ண பண்ண ஒரு 10 மினிட்ஸ்ல அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் காம் ஆகுது. நெக்ஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ பாத்தீங்க இப்ப மெடிடேஷன் முடிச்சுட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும் என்ன நடந்தது. நான் இப்ப இதை ரீட் பண்றேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மெடிடேஷன் சிட் ஃபார் 5 to 10 minutes
Try to observe and to serve the conditional that you feel after meditation. That is a unique condition. The state of mind before meditation and the state of mind after meditation are two different things. Try to observe the change. It is very subtle. ஸோ இதை பார்த்தோம்னா நம்ம அதுக்காக தான் டைரி ரைட்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுல நம்ம வந்து மெடிடேஷன் உட்கார்றதுக்கு முன்னாடி என் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் அதுல ரைட் பண்ணலாம். ஸோ மெடிடேஷனுக்கு அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ டே டு டே நான் வந்து ஒன் டே பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் இருக்கும், நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தாட்ஸ் இருக்கும். எனக்கு உள்ள டிஃபரன்ஸ் தெரியும். 10 days பேக் நான் வந்து என் டைரி நான் படிச்சு பார்த்தேன்னா ஸோ நான் இப்படி எல்லாம் இருந்திருக்கேன். ஸோ இப்படி எல்லாம் சேஞ்சஸ் வந்து நம்ம டைரி ரைட்டிங்ல இருந்தே நம்ம வந்து அதுக்காக தான் டைரி ரைட்டிங் வந்து நமக்கு வந்து நம்மளே பார்க்குற ஒரு மிரர் மாதிரி. ஸோ நான் இப்படி இருந்தா இந்த அளவு சேஞ்ச் இருக்கேன் அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷன் எப்படி இருக்கு, மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், so when we believe that we designing our density, we set a direction for our goals. ஸோ நம்ம விதி நம்ம தான் வடிவமைக்கிறோம். ஸோ நம்ம தான் முடிவு பண்ணணும், இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம தான் வந்து டிசைட் பண்றோம். ஸோ அப்ப நம்ம ஒரு ஒர்க்கை டிசைட் பண்ணிட்டோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா என்னுடைய கோல் என்னவா இருக்கும், நான் எப்படியெல்லாம் கலெக்டர் ஆகலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம், நான் எப்படியெல்லாம் அதை கொண்டு வரலாம் அப்படின்றதுதான் என் கோல் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் மெடிடேஷன்ல நம்ம வந்து நம்ம கோல் இதுல என்னன்னா நம்ம வந்து we are merging to the God. ஸோ நம்ம ஒரு காடோட மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா நமக்கும் டெய்லி ப்ராக்டிசஸ் இருக்கும். ஸோ மார்னிங் மெடிடேஷன், ஈவினிங் கிளீனிங். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம பண்றச்ச நம்ம எப்படி நம்ம லைஃப்ல கோல் அடையோமோ அதே மாதிரி நம்ம மெடிடேஷனும் கோல் அடையறதுக்காக ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட், Sorry for the inconvenience, participants. Ma'am, you can start now, ma'am. Yeah, sure. So when we believe that we designing our density, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இலக்கை நம்ம நியமிச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம், ஒரு எப்படியெல்லாம் பண்ணி அதை நம்ம அடைவோம் அப்படின்றதுலதான் நம்ம குறிக்கோள் இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் சரி எல்லாத்துக்கும் வந்து இந்த மெடிடேஷன் வந்து நம்ம கோல் அடைகிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஸோ லேர்ன் டு பேலன்ஸ் இன்னர் அண்ட் அவுட்டர் லைஃப். ஸோ நம்ம பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே பார்த்து ரெண்டு மனசு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு வேணும்னு சொல்லும், ஒன்னு வேண்டான்னு சொல்லும். அது ரெண்டுமே எப்ப ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணுதோ அப்பதான் நம்ம வந்து பர்ஃபெக்டா இருக்கோம் அப்படின்றதுக்கான உண்மையான இது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஸோ நம்ம ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணாதான் நம்மளால வந்து ஓகே நம்ம பேலன்ஸ்டா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ லேர்ன் டு இதுக்கு எல்லாமே நமக்கு எது ஹெல்ப் பண்ணுது, நம்ம வந்து லைஃபை பேலன்ஸ் பண்றதுக்கோ நம்ம கோலை அடையிறதுக்கோ நம்ம ஸ்ட்ரெஸ்க்கு எல்லாமே என்ன பேலன்ஸ் பண்ணதா ஒன்லி மெடிடேஷன் தான். நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், the home is the training center for endurance. ஸோ நம்ம நினைப்போம் அந்த காலத்துல தான் பாத்தீங்கன்னா வெளியில போய் காட்டுல போய் நம்ம நிறைய பேர் தியானம் பண்ணாங்க எல்லாம். ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு நம்ம காட்டுல போய் தியானம் பண்றச்சு நம்ம என்ன நினைப்போம், வீட்டை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்போம். சோ அது வந்து ஒரு இப்ப வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு தாட்ஸ். அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு மெடிடேஷன் வந்து யூஸ் ஆகும். நம்ம வீட்டுல இருந்தே வந்து நம்ம மெடிடேட் பண்ண சோ நம்ம ஹோம் தான் பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு எப்படி சொல்றதுன்னா நமக்கு லைக் டிஸ்லைக் எல்லாமே வந்து சகிப்புத்தன்மை முக்கியமா நமக்கு ஃபேமிலில இருந்துதான் நமக்கு சகிப்புத்தன்மைகள் அதிகமா கிடைக்கிற ஒரு இடம். சோ நம்ம எதுவுமே வேண்டாம் தனியா போய் ஒரு இடத்துல மெடிடேஷன் பண்றதை விட எல்லா சிச்சுவேஷன்லயும் இருந்துகிட்டே இருந்து நம்ம மெடிடேட் பண்றதுதான் ஒரு உண்மையான இது. நம்ம அந்த இந்த இதுல கூட பார்ப்போம், நான் தான் அதிகமா நாராயணனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்வார். அப்ப ஒருத்தர் சொல்வார், நீங்க போய் பூலோகத்துல போய் பாத்துட்டு வாங்க, உன்னை விட அதிகமா சொல்றவர் இருக்காரு. ஒரு ஃபேமிலி மேன் பாத்தீங்கன்னா
மார்னிங் ஒன்ஸ், அப்புறம் தூங்க வச்சதான் சொல்வாரு நாராயணன் நாமத்தை. அப்ப அவர் சொல்வாரு, நான் தான் அதிகமா சொல்றேன், அவர் எங்க காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி தானே சொல்றாரு அப்படின்னுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, கையில ஒரு எண்ணெயை கொடுத்துட்டு, இந்த எண்ணெய் கீழே சிந்தாம பூலோகத்தை சுத்தி வா அப்படின்னுவாரு. அப்ப சுத்தி வளைச்ச கேப்பாரு, வந்துடுவாரு. அப்ப கேப்பாரு, நீ எத்தனை வாட்டி சொன்ன அப்படின்னுவாரு. இல்ல, நான் ஒரு வாட்டி கூட சொல்லல, நீங்க தான் என்ன விழக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டீங்களே அப்படி. சோ அப்ப அவர் சொல்வாரு, நீ எந்த இதுவும் இல்ல, ஒரு சின்ன எண்ணெய் வலிய கூடாதுன்னு சொன்னதுக்கே உன்னால நாராயணன் சொல்ல முடியல. பட் ஆனா அவர் லைஃப்ல வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை. ஆனா 2 வாட்டி நினைக்கிறாருல, அப்ப உன்னை விட அவர் தானே சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதாங்க நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா, நம்ம வீட்டுலதான் நமக்கு நிறைய லேர்னிங் பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா, நமக்கு வீடுதான் லேர்னிங் பிளேஸ். சோ நம்ம நிறைய விஷயம் நம்ம வீட்டுல இருந்து, அன்பு, சகிப்புத்தன்மை எல்லாமே நம்ம வீட்டுல இருந்து தான் கத்துக்கிறோம். நான் அதே வீட்டுல இருந்துட்டே நம்ம மெடிடேட் பண்ணி நம்ம கோல் அடையிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ரேயர். ப்ரேயர்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம நார்மலா ப்ரேயருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம கோவிலுக்கு போனாலும் நம்ம என்ன பண்றோம், ப்ரேயர் பண்றோம். காட் கிட்ட என்னன்னு ப்ரேயர் பண்றோம், நமக்கான என்னென்ன இது வேணுமோ எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்றோம். ஸோ ப்ரேயருக்கான இது நிறைய இருக்கு. சோ நம்ம யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ண, உடனே நம்ம ப்ரேயர் பண்ணோம். சோ அந்த ப்ரேயருக்கான இது பாத்தீங்கன்னா, நம்ம கடவுள்கிட்ட டைரக்டா போய் சப்மிட் பண்ண மாதிரி. அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர் கூட பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது நமக்கு தடையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசைகள் தான் நமக்கு எல்லாத்துக்குமே தடையா இருக்கு. நம்ம ஒரு கோல் அடைகிறதுக்கான இது என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆசைகள் தான். இதுல உண்மை நம்ம லட்சியத்தை அடைகிறதுக்கு நமக்கு ஆசைகள் தான் ரொம்ப தடைகளா இருக்கு. அதை நம்ம மெடிடேஷன் பண்ண நமக்குள்ள ஒரு பக்குவம் உண்டாகும். சோ நம்ம சப்மிட் பண்ண ப்ரேயர் கூட பாத்தீங்கன்னா, நம்ம கோலை அடைகிறதுக்கான ஒரு இலக்கா இருக்கும். சோ இதுல இருக்க அந்த ப்ரேயர் மட்டும் 4 லைன் சொல்றேன். ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளா இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது. எங்களை அந்நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே. இந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தையின் மேல மெடிடேட் பண்ண கடவுள் அடைஞ்ச இதுவும் நம்மளும் அடையறதுக்கான ஒரு இந்த பிரேயருக்கான பவர் அதுல இருக்கு. நெக்ஸ்ட். சோ இது வரைக்கும் இந்த இது பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க இது வரைக்கும் நம்ம பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். Participants, if you have any queries on this session, you can kindly ask. On behalf of NSS unit Arni, I thank Bharati madam for a special initiative she has taken. Thank you, sir. And also I thank Dakshinamurthy, the secretary, and assistant secretary Rokit, and Sharanya, and all the volunteers. I include the driving force, the Dean of UCA, Dr. Arularasan, and Mr. Pilli Velavan, and Madana Gopal sir, for encouraging us to do this task. I also include Anna University Chennai and Anna University Chennai NSS unit for encouraging us to do this task. So students side la irundhu na word of thanks sollalam nenikiren. If queries edhum illana. Participants, if any queries, you can chat in chat box or you can unmute your mic and ask. Yes, sir. Lawrence, sir, feedback. You can give your feedback to the mail given below. Rohit, please change the slide. Yes, sir. You can convey your feedback on this email ID, sir.
Any more queries, participants? Good evening, ma'am. Good evening, sir. Hello. Hello, ma'am. Yeah, good evening, sir. Hello. Thanks, ma'am. Thanks, ma'am. நான் தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரியலி நான் தான் தேங்க்ஸ் பண்ணணும். Okay, ma'am. It's 20 minutes of meditation of day enough, ma'am? Yeah, it's enough. First, we can start with 5 minutes, 10 minutes, 15 minutes, and then half an hour. Like that, we can increase little bit. Some. Okay. First, Okay. just try for 10 minutes, 15 minutes, and then you can convert as. Then you itself can feel. You can sit for 45 minutes, for 1 hour, without knowing you. Yeah. Okay. Yeah, just try it. Ma'am, I had another doubt, ma'am. Yeah. Shall I, ma'am? Yeah, Ma'am, sure. is there any age criteria or time criteria to do meditation, ma'am? Yeah, age is for meditating 15 years. 10th want to complete it. After 15 years meditation, but relaxation can do from 3 years from LKG students too. Relaxation. Before meditating, we are doing relaxation, no? The relaxation technique can do all of them for all ages. But meditation alone starts with years 15 years. Okay, fine, ma'am. Is there any auspicious time limit or time duration to do meditation, ma'am? Before one meditation, after one meditation, there should be only 10 to 15 minutes time. For example, nowadays we have so many times. We can spend more times. For example, we are doing meditation for 5 to 6 o'clock means you give 1 hour 15 minutes gap, and then you continue again meditate. One day we can do meditation for 5 or 6 hours also. But for one meditation, after one meditation, there should be some gap. Oh, fine, ma'am. Fine. Yeah. Ma'am, say something about the universal prayer, ma'am. Yeah, that's very, very, very important. Universal prayer is nowadays we know now we are in COVID virus. So this universal prayer will change us the situation and the atmosphere. So morning meditation, relaxation, and the bedtime time all doing for us. We're not doing for others. Okay. So universal prayer is an important thing is now we are doing 9 o'clock prayer at 9 to 9:15 minutes. The other states will do for other 10-15 minutes. And in other country, they will do for other 10 minutes. Then in this 24 hours, hello? In this Yeah, 24 hours, I will be like a shrine. So we're putting one thoughts in the 9 o'clock prayer. All brothers and sisters. So those who are, hello, can you hear me? Yeah, ma'am, it's audible, ma'am. 9 o'clock prayer நம்ம வந்து நம்மளை சுத்தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து டிவைனா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து யாருக்கு அந்த கிரேவிங் இருக்கோ அவங்க வந்து அந்த மெடிடேட்டுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா அந்த 9 o'clock பிரேயர்ல தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெய்லி ஒருத்தருக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால பண்ண முடியுமா? ஸோ நம்ம மறைமுகமா உட்காந்த இடத்துல வித் த ஹெல்ப் ஆஃப் 9 o'clock பிரேயர் வி கேன் ஹெல்ப் ஃபார் அதர்ஸ். ஸோ தட்ஸ் த மெயின் திங் இன் 9 o'clock பிரேயர். Okay, fine, ma'am. I hope all participants have immense pleasure and get knowledge on meditation, ma'am. Very much thankful to you, ma'am, for spending your golden hours with us. Yeah, thank you for me. And I thank our Honorable Dean to have such a initiative session, interactive session to go on, ma'am. Yeah, and also I thank our NSS program officer, Dr. R. Narayan, sir. Very much thank you, sir, to have arranged such a benefitful session, sir. And our faculty coordinators, Mr. G. Kilivalvan and Mr. A. Madanagopal, sir, very much thankful, sir, for your support. And at last, I thank my NSS volunteers. You had made much support to take over such a initiative section. Thank you all. Thank you all. Thank you.
Thank you. Shall we end the section, sir? Yeah. Yes, sir. Thank you. I can see your face after meditation. What would be your face like? Am I visible, sir? Yeah, yes, sir. You can Fine, see sir. my face also. Okay. Fine, sir. Bharati madam, thank you. Thanks a Yeah, lot. sure. Yeah, I Thank you, also Prati. Thank you. thank Lawrence sir. Yeah, thank you, sir. Lawrence sir is there. I thank him. And Saranya, Dakshinamurti, Rokit. I also thank Dean sir. Thank you, sir. Thank you.